ஹலோ மக்களே, செங்கோலை வைத்திருந்த மன்னன் தனது அந்தப்புரத்தில் எத்தனை பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று தெரியுமா? வெடித்தது சர்ச்சை. நேற்று மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் மதுரை எம்பி சு. வெங்கடேசன் பேசுகையில், 17வது நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாளில் பிரதமர் இந்த அவையில் பேசிய பேச்சை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு இந்த அவையில் எதிர்க்கட்சிகளுக்கு இடமில்லை, பார்வையாளர்கள் மாடத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு இடம் என்று பேசினார். மேலும் பிரதமருடைய அன்றைய பேச்சு முழுக்க அயோத்தியை பற்றி இருந்தது. ஆனால் இன்றைய குடியரசுத் தலைவரின் உரையில் அயோத்தி என்று சொல்லே இல்லை. உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் அயோத்தியையும் கைவிடுவீர்கள், ஆண்டவனையும் கைவிடுவீர்கள் என்பதுதான் குடியரசுத் தலைவர் உரையின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியுள்ள செய்தி. கோயில்களை வாக்குச்சாவடியின் வாசலாக பாஜக பார்க்கிறது. கோயில்கள் வாக்குச்சாவடிகளின் வாசல்கள் அல்ல, அது ஆன்மீகத்தின் உறைவிடம் என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அயோத்தி மக்கள். இங்கே அமைச்சர்கள் எல்லாம் பேசினார்கள். மீண்டும் செங்கோலோடு எங்களது பிரதமர் மோடி நாடாளுமன்ற அவைக்குள் நுழைந்திருக்கிறார் என்று அமைச்சர்கள் பெருமையோடு பேசியிருக்கிறார்கள். செங்கோல், மணிமுடி, சிம்மாசனம் இதையெல்லாம் நகர்த்திவிட்டு இந்திய ஜனநாயகம் இந்த அவையில் கால் ஊன்றியது. மன்னராட்சி எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்துவிட்டது. செத்துப்போன சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜாதான் நான் தான் என்று நீங்கள் கதையடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த செங்கோலை வைத்திருக்க ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புரத்திலே எத்தனை பெண்களை அடிமையாக்க வைத்திருந்தான் என்று? இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வேதனையாக இருக்கிறது என்று பேசியிருந்தார். செங்கோல் குறித்து இவரின் இந்த பேச்சுக்கு பாஜகவினர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து சில சமூக வலைதளத்தில் பின்வருமாறு. தேங்க்யூ.